அழகே என்ன பண்ணார், அந்த கண்ணுக்குட்டி சிலையை செய்யும்போது உடச்சி போட்டுட்டு அப்போ போய் அவர் ஏசப்பாக்கிட்ட முறையிட்டார், என் பேரை நீங்கள் கிறுக்கி போடுங்க. ஆனாலும் அவர் சாந்த குணம். ஏன்னா அவர் மற்றவர்களுக்காக அவர் என்ன பண்ணாருன்னா அவர் நின்னார், அவரோட ஜீவனை வச்சு அவர் நின்னார். இந்த ஜனங்களை எப்படியாவது நான் தான் எகிப்திலிருந்து கானானுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி நம்மளும் கூட நம்ம இன்றைக்கி நல்லா இருக்கோம், ஆனால் வெளியில் நம்ம பார்க்கும்போது தேசத்தில் எவ்வளவோ பிரச்சனைங்க இன்றைக்கி இருக்குது. எத்தனையோ இன்றைக்கும் கொலைகள் இருக்குது, கொள்ளை இருக்குது, கற்பழிப்பு இருக்குது, இன்றைக்கி நிறைய தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அப்போது அவங்களெல்லாம் யார் காப்பாற்றுவா? நாம தானே. நம்ம உண்மையாக இருந்ததை நம்ம உண்மை நிமித்தமாக ஆண்டவர் அவங்கள காப்பாற்றுவார். அப்போது நம்ம ஜெபிக்கணும், நம்ம கொடுக்கப்பட்ட பொறுப்பில் நம்ம உண்மையாக இருக்கணும். கூட இருக்கிற மனுஷங்களிடத்தில் நம்ம உண்மையாக இருந்தோம்னா ஆண்டவருக்கு கொடுக்குற காரியங்களில் நம்ம உண்மையாக இருக்கணும். அவர் கொடுக்குற நேரத்தில் நம்ம உண்மையாக இருக்கணும். நிறைய பேர் இருக்காங்க பைபிளில். நான் வேறு கேரக்டர் தான் நான் எடுத்தேன், ஆனால் திடீர்னு நான் ஈவினிங் தான் மாற்றினேன். சரி, நம்ம கொடுத்தது இதுதான், இதை வச்சு நம்ம சொல்லுவோம், இவரை பற்றியே நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி மோசையை குறித்தே நான் எடுத்தேன். அதே போல் அவரை போல் நம்மளும் உண்மையாக இருந்தோம்னா ஏசப்பா நம்மளை குறித்து யாரெல்லாம் நம்மளை விரோதமாக பேசுகிறாங்களோ அவங்க மத்தியில் அவங்க மூலியமாக நம்மளை உண்மை உள்ளவர் என்று சொல்லி கூட அவர் நம்மளை சாட்சி கொடுப்பார். ஒரு விஷயம் என்னோட கூட சேர்ந்து கண்களை மூடி இருக்கிற இடத்துல நீங்கள் அப்படியே கண்களை மூடி என் கூட சேர்ந்து நீங்கள் சொல்லுங்கள். உங்ககிட்ட எல்லாருமே நீங்கள் பைபிள் வச்சுருப்பீங்க. உங்கள் பைபிளை தூக்கி உங்கள் ரைட் ஹேண்டில் எடுத்துக்கோங்களேன். உங்கள் ரைட் ஹேண்டில் எடுத்து உங்கள் இருதயத்துக்கு நேராக வச்சுட்டு நீங்கள் சொல்லுங்கப்பா, இதுதான் அந்த உண்மை. இந்த உண்மை என் இருதயத்துக்குள்ளே போனாக்கா நாங்கள் மாறிடுவோம் அப்படின்னு எல்லாருமே வச்சு நீங்கள் சொல்லும்பொழுது உண்மையாகவே இந்த வேத வசனத்தில் இருக்கிற எல்லா விதமான வார்த்தைகள் நம்ம இருதயத்துக்குள்ளாக போகும் பொழுது நாமளும் மோசேயை போல சாந்த குணம் உள்ளவர்களாய் பிறருக்காக ஜபிக்கிறவர்களாய் தேவன் நம்ம மாற்றுவார். என் கூட சேர்ந்து எல்லாருமே ஒரே நிமிஷம் தான், அதுக்கப்புறம் நான் முடிச்சிருக்கேன். என் கூட சேர்ந்து நீங்கள் சொல்லுங்கப்பா, இந்த வேதாகமத்தை இருதயத்தில் வைக்கும் பொழுது நீங்களே எனக்குள்ளாக நீங்கள் வருவீங்கப்பா, எனக்குள்ளாக நீங்கள் வருவீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே நீங்கள் சொல்லுங்களா? என் கூட சேர்ந்து நீங்கள் சொல்லுங்க, எனக்குள்ள உண்மை உள்ள ஆவியானவராய் எனக்குள்ள வாங்க, எங்களுக்காக நீர் உண்மை உள்ளவராய் இந்த சிலுவையில் நீங்கள் மறிச்சிங்க, உண்மையாக எங்களுக்காக அடிமைப்பட்டீங்க, எங்களுக்காக ரத்தத்தை நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் நாங்களும் உண்மை உள்ளவர்களாய் உண்மை போல மோசேயை போல மாறுவதற்கு எங்களை நாங்கள் வெறுமையாய் தாழ்த்துகிறோம் என்று சொல்லி என்னோடு கூட சேர்ந்து அவரை பார்த்து ஒரு சில வரை